நம்மளோட தமிழ் வரலாற்றில் இருந்து பாகுபலி படத்தில் 2 சீன் காப்பி அடிச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடையேழு வள்ளல்களின் ஒருவரான வேள்பாரியின் கதையில் பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்களும் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக பல போர்களை நடத்தியிருப்பாங்க. அந்த போரில் இருந்து மீண்ட கிட்டத்தட்ட ஒரு 16 குலங்கள் பாரியோட பரம் நாட்டில் தஞ்சடைஞ்சிருவாங்க. அதில் ஒரு குலம் தான் மேய்ச்சல் குலம். இந்த குலத்தவர்கள் கால்நடையை மேய்க்கிறவங்க. உறையூரில் தங்களுடைய மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு வர சோழ மன்னன் மாட்டில் கட்டியிருக்க மணிக்கற்கள் மேலே ஆசைப்பட, அதே சோழ இளவரசனும் அந்த மேய்ச்சல் குலத்தவர்களின் தலைவியான செம்பாதேவி மேலே ஆசைப்படுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குலத்தவர்களின் தன்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி வந்துடுறாங்க. சோழ மன்னனும் அந்த ஊருக்கு தன்னுடைய படைகளை அழைச்சிட்டு போகிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குலத்தின் தலைவனான கோவன் தனியாக அந்த படைகளை எதிர்த்து பல மாட்டு கொம்பில் வைக்கோலை கட்டி நெருப்பை வச்சு விட அந்த மாடுகள் படைகளை குத்தி கிழிக்குது. சோழனின் மொத்த படையும் அழியுது. இந்த சீனைத்தான் பாகுபலி படத்தில் வச்சுருப்பாங்க. மறுநாள் மொத்த மாடுகளும் இறந்து கிடக்கும். அந்த சோகத்திலேயே கோவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவான்.